பிரபன்ன பாரிஜாதாய தோத்திரவேத்ரைக பாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுகே நமஹா. பகவான் ஸ்ரீமன் நாராயணன் இந்த பூவுலகத்தில் எத்தனையோ அவதாரங்களை எடுக்கிறார். மீனோடு ஆமை கேழல் அரி குரலாய் முன்னுமிராமனாய் தானாய் பின்னுமிராமனாய் தாமோதரனாய் கற்கியுமானான் தன்னை என்று திருமங்கையாழ்வார் 10 அவதாரங்களை கோத்து தசாவதாரங்கள் என்று பாடுகிறார். இவை மட்டும்தான் பகவானுடைய பிறவிகள் என்று நினைக்க வேண்டாம். 40ற்கும் மேற்பட்ட அவதாரங்கள் புராணங்களிலே குறிப்பிடப்பட்டுள்ளன. இந்த அவதாரங்களில் பகவான் செய்ய ஆசைப்படுவது என்ன என்று ஆராய்ந்தால் அதற்கு விடையளிப்பது ஸ்ரீ கிருஷ்ணாவதாரத்தில் பகவத்கீதை. பரித்ராணாய சாதூனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே என்று கண்ணன் தானே உபதேசம் செய்கிறார். அவர் பிறப்பது எதற்காகவென்றால், யாரெல்லாம் பக்தர்கள், நல்லவர்கள், தர்மத்தின் வழி நடப்பவர்கள் இருக்கிறார்களோ அவர்களை ரட்சிப்பதற்காகவும், தர்மத்துக்கு புறம்பாக மக்களை துன்புறுத்தி வாழக்கூடிய அரக்கர் முதலானவரை அழிப்பதற்காகவும், தர்மம் என்கிற அறநெறியை உலகத்தில் நன்கு நிலைநாட்டுவதற்காகவும் நான் ஒவ்வொரு யுகத்திலும் தேவைப்படும் போதெல்லாம் தர்மம் தலைகுனியும்படி சூழ்நிலை இருக்கும் போதெல்லாம் வந்து அவதரிக்கிறேன் என்று கண்ணனே கூறுகிறார். அப்போது விபவாவதாரங்கள், அதாவது பகவான் எடுக்கும் அவதாரங்கள் அனைத்தும் பிரதானமாக முக்கியமாக பக்தர்களை ரட்சிப்பதற்காகத்தான் ஏற்பட்டவை என்று நாம் புரிந்து கொள்ளுகிறோம். சரி, அவர் பிறந்தால் பக்தர்களை ரட்சித்து முடித்துவிட முடியுமா? கிருஷ்ணாவதாரத்தில் அந்த காலத்திலேயே அனைவரையும் காத்து முடித்து விட்டாரா என்றால் அதோடு முடிந்து விடாது. அந்த விபவாவதாரங்களின் தொடர்ச்சியாக அவதாரங்கள் விட்டு சென்ற பிம்பங்களாகத்தான் அர்ச்சாவதாரங்களை இன்றளவும் நாம் கோவில்களிலே தொழுது கொண்டு வருகிறோம். அந்த அர்ச்சாவதார திருத்தலங்கள் எத்தனையோ ஆயிரக்கணக்கான தலங்கள் இருக்கலாம். நம்முடைய வீடுகளில் சின்ன சின்ன மூர்த்திகள், சாலக்கிராம மூர்த்தியோ சிறு விக்கிரகங்களையோ வைத்து பூஜை செய்கிறோமே, அவரும் அர்ச்சாமூர்த்தி தான். அதற்குள்ளும் பெருமாள் எழுந்தருளி இருக்கிறார். ஒரு கோவிலில் போனோம் என்றால் பெரிய விக்கிரகம், பாண்டவதூதன் பெருமாள் பெரிய விக்கிரகத்தோடு வடிவத்தோடு காஞ்சிபுரத்துக்கு அருகிலே இருக்கிறார். ஆறாமுத பெருமாள் சயன திருக்கோலத்தில் அவ்வளவு நீளமாக இருக்கிறார். அப்படி பெரிய வடிவம் தொடங்கி சின்ன சாலக்கிராம கல் வரைக்கும் அனைத்து பொருள்களுக்குள்ளும் தான் குடியிருந்து பக்தர்கள் தன்னை வணங்கி வழிபட்டு அவனுக்கு கைங்கரியம் செய்து பூஜை செய்து அவனுடைய அனுக்கிரகத்தை பெறுவதற்காகத்தான் அர்ச்சாவதாரமாக பகவான் இருக்கிறாராம். அப்ப விபவத்தினுடைய தொடர்ச்சி தான் அர்ச்சாவதாரம். ராமன், கண்ணன், வராகன், கோவிந்தன் இந்த அவதாரங்களில் தானே கோவில்களிலும் நாம் தரிசிக்கிறோம். அப்ப அர்ச்சாவதாரம் என்பதே அவதாரங்களினுடைய ஒரு நீட்சிதான். அதிலும் ஸ்ரீ கிருஷ்ணாவதாரத்துக்கென்றே ஏற்பட்ட சில திருத்தலங்கள், ஆழ்வார்களால் பாடப்பட்ட திருத்தலங்களை நாம் கீழும் பல இடங்களில் பார்த்திருக்கிறோம். பிரதானமாக 5 கிருஷ்ண க்ஷேத்திரங்கள் என்று தெரிவிப்பார்கள். திருக்கண்ணமங்கை, திருக்கண்ணங்குடி, திருக்கண்ணபுரம், கபிஸ்தலம், திருக்கோவலூர். இந்த 5ஐயுமே நாம் முன்னமே பார்த்திருக்கிறோம். சோழ நாட்டில் 4 திவ்யதேசங்களை பார்த்தோம். அதற்கு மேலே நடுநாட்டில் திருக்கோவலூர் என்கிற திவ்யதேசம். இதெல்லாம் கிருஷ்ண க்ஷேத்திரங்கள் என்று கொண்டாடப்படுகின்றன. அது எப்படி சோழ நாட்டுக்கு மட்டும்தானா? ஏன் தொண்டை மண்டலத்தில் கண்ணனே கிடையாதா? அங்கு மட்டும்தான் இருக்கிறாரா என்றால் இங்கும் பல க்ஷேத்திரங்கள். ஏன் பாண்டவதூதனான பெருமானே கிருஷ்ணனாகத்தான் எழுந்தருளி இருக்கிறார். அதே போல மிகப்பெரிய நகரமான சென்னை, மதராஸ் என்று அழைக்கப்படுகிறது. இந்த சென்னை மாநகரத்துக்குள்ளேயே பெரிய திவ்யதேசமாக புகழ்பெற்று விளங்கக்கூடியது திரு அல்லிக்கேணி என்று அழைக்கப்படக்கூடிய திவ்யதேசம். இன்று தொடங்கி திருவல்லிக்கேணியினுடைய மாகாத்மியம், இங்கு இருக்கக்கூடிய பெருமான்களுடைய வைபவம் என்ன, இதைத்தான் நாம் அனுபவிக்க இருக்கிறோம். எங்கெங்கோ இருந்து கேட்டுக்கொண்டிருக்கலாம். அடியேனுக்கு திருவல்லிக்கேணி தானே அருகிலே இருக்கக்கூடிய பெருமான். அவரவருக்கு அவர் ஊர் பெருமாள்னா ஒரு ஆசை கண்டிப்பாக இருக்கும். அதன்படிக்கு அவரவர்களுக்கு எந்த பெருமாள் அருகில் பிடித்தவனாக இருக்காரோ அவரை பிடித்து கொள்ள வேண்டுமே.
அந்த கணக்கில் திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி எம்பெருமானுடைய பெருமைகளையும் அவர் எதற்காக இங்கு வந்தார், எந்த கோலத்தில் காட்சி அளிக்கிறார் என்பதைத்தான் நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். இந்த திவ்யதேசத்துக்கு 62வதாக நாம் வந்திருக்கிறோம். நம்முடைய இந்த நிகழ்ச்சியினுடைய தொடரில் வரிசை கிரமம் என்பது ஆங்காங்கு புத்தகங்களில் எண்ணிக்கை மாறுபடலாம். 108க்கான வரிசைகள் வெவ்வேறு காணப்படுகின்றன. நாம் இந்த நிகழ்ச்சியின் மூலம் பார்க்கும் பொழுது 62வது ஒரு திவ்யதேசமாக தொண்டை மண்டலத்திலேயே மிக முக்கியமான திவ்யதேசம் என்று கொண்டாடப்படக்கூடிய திருவல்லிக்கேணி என்பதை பற்றித்தான் பார்க்க இருக்கிறோம். இது அமைந்திருப்பது உங்கள் அனைவருக்குமே தெரியும், சென்னை மாநகரத்துக்குள்ளே மயிலாப்பூர் என்று சொல்லப்படுகிறது. மயிலாப்பூர் என்பது இன்றைக்கு ஒரு சின்ன பகுதியாக இருக்கிறது. அதிலிருந்து திருவல்லிக்கேணி தனி, மயிலாப்பூர் தனி, ராயப்பேட்டை தனி, மந்தைவெளி தனி, இதெல்லாம் பிரிந்து இருக்கிறதோ இல்லையோ. அந்த காலத்தில் மயிலாப்பூர் என்பது ரொம்ப பெரிய ஒரு நிலப்பரப்பாக இருந்திருக்க வேண்டும். ஏனென்றால் திருமங்கையாழ்வார் இந்த திருவல்லிக்கேணியை பற்றி பாடும் பொழுதே மாட மாமயிலை திருவல்லிக்கேணி கண்டேனே என்றுதான் பாடுகிறார். மயிலை என்பது ஒரு பெரிய நிலப்பரப்பு, அதற்குள்ளே திருவல்லிக்கேணி என்பது ஒரு சிறு பகுதி. இப்படி திருவல்லிக்கேணி திவ்யதேசம், மயிலை என்பது மக்கள் வாழக்கூடிய ஒரு பெரிய இன்ஹாபிடேஷன், மக்கள் வந்து தங்குவது ஒரு பெரிய இடமாக இருக்கும் இல்லையோ, அன்றைக்கே நகரமாக இருந்ததாம். மாட மாமயிலைன்னு தெரிவிக்கிறார். மா அப்படின்னா பெரியது, மாடங்களாலே நிரம்பது, அதனால் அத்தனை செல்வந்தர்கள் பக்தர்கள் அனைவரும் வாழ்ந்த ஊர் மாட மாமயிலை. அதனுடைய ஒரு பகுதியாக திருவல்லிக்கேணி என்கிற திவ்யதேசம் கொண்டாடப்படுகிறது. இந்த ஊருக்கு ஒரு தனிச்சிறப்பு என்னவென்றால் 5 நிலைகளில் பகவானை தரிசிக்கப் போகிறோம். என்னமோ இவாளுக்கெல்லாம் போட்டியா என்னன்னு புரியல. சில கோவில்கள் சோழ நாட்டு திருத்தலங்களை எல்லாம் நாம் பார்க்கும்பொழுது அநேகமாக ஒவ்வொரு கோவிலிலும் ஒரு பெருமாள் தான் இருந்தார். ஒன்று சயன திருக்கோலத்தில் இருப்பார், அல்லது அமர்ந்த திருக்கோலத்தில் இருப்பார், அல்லது நின்ற திருக்கோலத்தில் இருப்பார். அந்த பெருமாள்லாம் போட்டி எல்லாம் போடலை, தனித்தனியாக அவரவர்கள் தங்கள் கோவில் இருந்தார்கள். தொண்டை நாட்டுக்கு வந்த பிறகுதான் ஒரு கோவிலில் 2 பேர், ஒரு கோவிலிலே 3 பேர். இப்போ திருநீர்மலை கடைசியாக நாம் அண்மையில் சேவித்தோமே, நின்னான் இருந்தான் கிடந்தான் நடந்தார்க்கு இடம் மாமலையாவது நீர்மலையே என்று திருமங்கையாழ்வார் பாடுகிறார். அங்கே நின்ன பெருமாளும் இருக்கார், படுத்துண்ட பெருமாளும் இருக்கார், அமர்ந்த பெருமாளும் இருக்கார், நடந்த பெருமாள் திருவிக்கிரம பெருமாள் இருக்கிறார். இப்படி 4 பெருமாள்களை அங்கே சேவித்தோமா. அவரோட போட்டி போட்டு திருவல்லிக்கேணி ஜெயித்து விட போகிறது. திருவல்லிக்கேணியிலே 5 வடிவங்களில் பெருமான் காட்சி அளிக்கிறார். நின்னான் இருந்தான் கிடந்தான் நடந்தான். இந்த நாளை அப்படியே வச்சுக்கோங்க. அது கூட பறந்தான், பெருமாள் பறக்கிறாரோ இல்லையா, கருடனுக்கு மேலே ஏறி பகவான் பறந்து செல்லுகிறாரே. பறவையேறு பரம்புருடா என்று ஆழ்வாருடைய பாசுரம். பரமபுருஷன், உலகத்துக்கு முழுமதற் கடவுள் யாருன்னு தெரியணும்னால் கருடன் பேரில் யார் அமர்ந்து வருகிறாரோ அவர்தான் புருஷோத்தமன் ஆழ்வார் பாடுகிறார். அந்த பரந்த வடிவத்தோடும் சேர்ந்து இந்த திருவல்லிக்கேணியிலே காட்சி அளிக்கிறார். நின்ன பெருமாள் பார்த்தசாரதி வெங்கடகிருஷ்ணன் என்கிற பெருமாள், அமர்ந்த பெருமாள் தெளிசிங்க பெருமாள் நரசிம்ம பெருமான் சேவை சாதிக்கிறார். நின்னான் இருந்தான் கிடந்தவர் ரங்கநாதனாக மன்னாத பெருமானாக பகவான் இங்கு காட்சி அளிக்கிறார். நடந்தான், ராமனுக்கும் இந்த இடத்துல சந்நிதி இருக்கிறது. கடைசியாக பறந்தான், கஜேந்திர வரதனாக கஜேந்திராழ்வானை ரட்சிப்பதற்கு எவ்வளவு வேகமாக ஓடி வந்தார் கருடன் பேரிலே ஆரோகணித்து. அந்த சேவையும் இந்த கோவிலிலே நாம் தரிசிக்கப் போகிறோம். அப்ப பெரிய நகரத்திலே அமைந்த கோவில், அந்த நாளிலிருந்தே எத்தனையோ மக்கள் தரிசித்த கோவில், பெரிய ஆச்சாரியர்கள் எல்லாம் வந்து தொழுத கோவில். இது ஒரு பக்கம் பெருமை. இன்னொரு பெருமை, பகவானை பார்த்தோம் என்றால் 5 வடிவங்களிலே பெருமான் வெவ்வேறு பக்தர்களுக்காக தமருகந்த எவ்வுருவம் அவ்வுருவம் தானேன்னு ஆழ்வாருடைய பாசுரம். பக்தர்கள் எந்த வடிவத்தில் காண ஆசைப்படுகிறார்களோ அவரவருக்கு அந்தந்த வடிவத்தை பகவான் காட்டி இருக்கிறார். அதை போல 5 பேர், 5 ரிஷிகள் அரசர்களுக்காகத்தான் 5 வடிவங்களில் பகவான் இந்த ஊரிலே காட்சி அளித்தார். இது திருவல்லிக்கேணிக்கு பொதுவாக இருக்கக்கூடிய பெருமை. இன்னொரு பெருமை, பேயாழ்வாருடைய அவதார ஸ்தலம். அப்போ பெருமான்னு பார்த்தாலும் 5 பேர் இருப்பதால் பெருமை, ஊர் என்று பார்த்தாலும் நகரமாக இருப்பதனால பெருமை. ஆழ்வார்களுக்குள் ஒருவரான பேயாழ்வார் இந்த மயிலை, திருவல்லிக்கேணி மயிலையினுடைய ஒரு பகுதி தானே, அந்த மயிலாப்பூரிலே தான் பேயாழ்வாருடைய அவதார ஸ்தலம். அதனாலும் பெருமை. வன்மைமிகு கச்சி மல்லை மாமயிலை முதலாழ்வார்கள் 3 பேரும் காஞ்சிபுரம் மகாபலிபுரம் மயிலை இந்த 3 இடத்துல தான் அவதரித்தார்கள். அதனாலும் இந்த மயிலைக்கு பெருமை உண்டு. பிரம்மாண்ட புராணத்தில் இந்த ஸ்தலத்தினுடைய பெருமைகள் எல்லாம் சொல்லப்பட்டுள்ளன. இதுக்கு மயிலாப்பூர்னு பேர் கிடையாது,
திரு அல்லிக்கேணி என்று அல்லி மலர்களால் நிறைந்த குளங்கள் கேணிகளை உடையது. அதனால் அல்லிக்கேணின்னு ஊருக்கு பெயர் ஏற்பட்டிருக்கிறது. புராணங்களில் பார்த்தால் பிருந்தாரண்ய க்ஷேத்திரம் என்றுதான் சொல்லப்படுகிறது. பிருந்தாரண்யம்னா துளசி காடு. இந்த இடத்துல அவ்வளவு அடர்த்தியா காடு வருமா. திருமங்கையாழ்வார் இந்த காட்டை பற்றி பாடும்பொழுது இரவியின் கதிர்கள் நுழைதல் செய்தறியா திருவல்லிக்கேணி கண்டேனேன்னு பாடுகிறார். எவ்வளவு அடர்த்தியா மரங்கள் இருக்கும்னால், மரம் கிளையோடு கிளை பின்னின்று இருக்கா. இரவினா சூரியன் இல்லையோ, அந்த சூரியனுடைய கிரணங்கள் உள்ளே நுழைய பார்த்தால் முடியாதான். இந்த ஊருக்குள்ள சூரிய கிரணங்களே பட்டது கிடையாதுன்னு ஆழ்வார் பாடுகிறார். இரவியின் கதிர்கள் நுழைதல் செய்தறியா திருவல்லிக்கேணி கண்டேனே என்று. அப்படி அடர்ந்த காடு பிருந்தாரண்யம் என்கிற துளசி காடு. அந்த துளசி காட்டுக்கு நடுவிலே கைரவணி என்கிற பெயரோடு அழகான புஷ்கரணி இருக்கிறது. அதுதான் அல்லிக்கேணின்னு சொல்லப்படுகிறது. அந்த அல்லிக்கேணி ஒரு தீர்த்தம் மட்டுமல்ல, இதை சுத்தி 5 தீர்த்தங்கள் இருக்கின்றன. இந்திர தீர்த்தம், சோம தீர்த்தம், அக்னி தீர்த்தம், மீன தீர்த்தம், விஷ்ணு தீர்த்தம் என்று சுத்தி 5 தீர்த்தங்கள். நடுவிலே இவற்றுக்கெல்லாம் தாயை போல அல்லிக்கேணியான கைரவணி என்கிற புஷ்கரணி. இப்படி ஒரு புராதனமான பழைமை வாய்ந்த ஒரு புண்ணிய க்ஷேத்திரம் இந்த இடத்திலே இருந்து வந்தது. தொண்டை மண்டலத்திலே அந்த இடத்துக்கு ஒவ்வொரு பக்தனாக வருகிறார். முதலிலே வந்தவர் வியாசருக்கு சிஷ்யராக ஒருவர் இருந்தார். அவருக்கு அத்ரி என்று அந்த முனிவருக்கு பெயர். அவர் வரவேதான் இந்த இடத்துல பார்த்தசாரதி வெங்கடகிருஷ்ண பெருமாளே வந்திருக்கிறார். ஆனால் அவரெல்லாம் வருவதற்கும் முன்னால் இந்த புஷ்கரணிக்கென்று சில பெருமைகள் இருக்கின்றனவே. இங்கு நீராடினால், பகவானை தியானித்தோம் என்றால் நமக்கு ஏற்பட்ட பாபங்கள் எல்லாம் விலகும் என்று புராணம் காட்டுகிறது. பிரம்மாண்ட புராணத்தில் சில முக்கியமான கதைகள் சொல்லப்படுகின்றன. துர்வாசர் என்கிற முனிவர் உங்களுக்கு எல்லாம் நன்னா பழக்கமானவராகத்தான் இருக்கும். யாரான தவறு செய்தால் கோபப்பட்டு சாபம் கொடுத்து விடுவார் உடனடியாக. அந்த துர்வாசர் விந்தியை மலைக்கு அருகிலே அரஜஸ் என்கிற ஒரு நதி, அந்த நதிக்கரையிலே அமர்ந்து தவம் செய்து கொண்டிருந்தார். அவர் அங்கு வந்தபோது விஸ்வகர்மா என்பவர் மேலே ஒரு தேரிலே விமானத்திலே பறந்து செல்லுகிறார். அப்போ துர்வாசர் ஆசிரமத்துக்கு மேலே பறந்து போயிட்டாராம். உடனே இவருக்கு கோபம். நான் கீழே அமர்ந்திருக்கும் போது என்னை மரியாதை செய்யாமல் இவன் எப்படி மேலே பறந்து போகலாம் என்று கோபித்து அவனுக்கு சாபம் கொடுத்தார். சாபத்திலிருந்து எப்படி விடுதலை அடைவதுன்னு அவனுடைய செல்வத்தை எல்லாம் இழந்திருந்தான், பெருமைகளை இழந்திருந்தான். என்ன பண்றதுன்னு கேட்டால் அப்ப துர்வாச முனிவர் வழிகாட்டி குபேரனிடத்தில் அனுப்பினார். குபேரன் அவனுக்கு வழி சொல்லி சிவபெருமானிடத்தில் அனுப்பினார். சிவபெருமான் அவனுக்கு ஒரு அறிவுரை கூறுகிறார். நீ கைரவணி புஷ்கரணி கரைக்கு போ, அங்கு நீராடி பகவானை தவம் புரிந்து தியானித்தாய் என்றால் அவர் அருளால் உனக்கு சாபம் நீங்கும் என்று சொல்லி இந்த குளத்தில் நீராடித்தான் அவனுக்கு சாபம் விலகியது என்று ஒரு பொருள். அப்போ ஒரு ரிஷியினிடத்தில் பட்ட அபச்சாரத்தால் வந்த சாபமே இந்த புஷ்கரணியில் நீராடுவதால் செல்லுகிறது. அப்படியா சுவாமி, தண்ணீர் தானே, தண்ணீருக்கு என்ன அவ்வளவு பெருமையினால் பகவானுடைய சாநித்தியம் பெற்ற தண்ணீர். அவருடைய ஸ்ரீபாத தீர்த்தம்னு சொல்றோம் இல்லையோ, கங்கைக்கும் யமுனைக்கும் என்ன பெருமை. அவர் விளையாடின கங்கை, அவர் குளித்து விளையாடி கொப்பளித்த யமுனை நதி, இதனால தானே பெருமையை சொல்லுகிறோம். அதை போல கைரவணிக்கும் உண்டு. மற்றொரு முறை முத்கலர் என்கிற ஒரு ரிஷி இருந்தார். அவர் இங்கு தண்ணீருக்கு அருகிலே அமர்ந்து தவம் செய்து கொண்டிருந்தார். பார்த்தா நிறைய மீன்கள் எல்லாம் குட்டிகளோடு பேரம்பேத்தியோடு ஆனந்தமா துள்ளி குடித்து விளையாடி கொண்டிருந்தன. பார்த்தவருக்கு ஐயோ, இதுகளெல்லாம் இப்படி குடும்பத்தோடு இருந்தா பார்க்க பார்க்க நமக்கு இல்லற வாழ்க்கையில் ஆசை ஏற்பட்டு விட்டால் என்ன செய்வது, வேண்டாம் என்று அந்த மீன்களுக்கு ஆணையிட்டு இந்த புஷ்கரணியில மீன்களே இருக்கக்கூடாதுன்னு அந்த முனிவர் சொன்னாராம். இன்று வரைக்கும் அந்த புஷ்கரணியில மீன் கிடையாது. முத்கலருக்காக அவருக்கு தனிமை வேண்டுமோ இல்லையோ. விவிக்த தேச சேவித்வம் அரதிஹி ஜனசம்சதி என்று கண்ணன் கீதையிலே தெரிவிக்கிறார். ஒருவன் தியானம் பண்ணணும், ஏன் நல்லதா என்ன பண்ணணும்னாலும் தனிமையை நாட வேண்டும். கூட்டத்தோடு இருந்தால் என்னென்னமோ பேச்சு, யார் யாரோ எதையோ செய்வார்களே தவிர நம்மால் ஒருமித்து ஒரு காரியத்தை செய்ய முடியாது. அப்போ தனிமையை நாடின முத்கல ரிஷிக்காக இங்கிருந்து மீன்களெல்லாம் புறப்பட்டு சென்றனவாம். இப்படி எத்தனையோ பெருமைகள் உண்டு. இன்றைக்கும் இந்த புஷ்கரணியிலே பார்சாதி பெருமானுக்கும் மற்றவர்களுக்கும் பல உற்சவங்கள் நடக்கின்றன. மேலே உற்சவங்களை பற்றி விவரம் சொல்லும்போது அடியேன் விண்ணப்பிக்கிறேன். இப்படி அழகான ஒரு பூமி, இன்னும் பெருமாளே வரல. இந்த பிருந்தாரண்ய க்ஷேத்திரம் கைரவணி புஷ்கரணிக்கு இத்தனை பெருமைகள் உண்டு என்று புராணம் காட்டுகிறது. மேலே ஸ்தல புராணம் என்ன என்பதை அடுத்த பகுதியிலே பார்ப்போம்.